கெத்து காட்டுறீங்களா வருஷா ஜான். வணக்கம் நண்பர்களே. என்னடா இன்னும் நீ ஊர் போய் சேரலன்னு கேட்டா, ஆமா நான் ஊருக்கு போல, சென்னை வந்திருக்கேன். என்னடா உனக்கு சென்னையில வேலை? நம்ம காலேஜ்ல இருந்து மார்க் ஷீட் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். நண்பர்கள் எல்லாம் காலையிலேயே பார்த்தா ஒருத்தரும் சரியான தூக்க போதையில இருந்தானோ. ஏன்னா வண்டி அவ்வளோ லேட்டு, கிட்டத்தட்ட 13 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கோம் கொடைக்கானல்ல இருந்து சென்னை வரதுக்கு. வந்து சேர்ந்ததும் நாங்களும் எங்க ஸ்பாட்ல இறங்கிட்டு கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தோம் கேப் வர வரைக்கும். கேப் வந்ததும் வண்டியில ஏறி அப்படியே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டோம். அப்படி எங்க போறீங்கன்னு கேட்டா, நம்ம நக்லனோட ரூம்ல தான் போய் ஸ்டே பண்றோம். நம்ம ரூம் வந்ததும் பார்த்தா ரயான் ஒரு வண்டி ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஹெப்ரானுக்கு இதே வேலை, எங்க போனாலும் எதையாவது ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணி எதையாவது உடைக்கிறதே ஒரு வேலை. இங்க வந்தது நம்ம நண்பர் நக்குலனோட சேரை உடைச்சிட்டாரு. அப்புறம் நானும் ஹெப்ரானும் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். எங்க போறோம்னா, என்னோட வண்டி எடுக்க போட்டோம். சென்னையில் உள்ள வீட்டில் என் வண்டி இருக்கு. இதோ பாத்தீங்களா, இதான் நம்ம வண்டி. நானும் வண்டி எடுத்துட்டு அப்படியே ஹெல்மெட்லாம் போட்டு டேரக்டா போய் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் குடிக்க வச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்க போறீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகில் உள்ள என்னோட காலேஜ் தான். என்னோட வீட்டுல இருந்து என்னோட காலேஜ் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். அதனால மதுரவாயில் பைபாஸ் பிடிச்சிட்டு அப்படியே ஒரே அழுத்திடலான்னு அப்படியே போயிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டு விகாசும். அப்படி எந்த காலேஜில் தான் ப்ரோ நீ படிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இதோ இந்த காலேஜ் தான், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். அப்புறம் உள்ள போய் பார்த்தா நம்ம நண்பர்கள்லாம் நமக்கு முன்னாலே ஃபார்ம் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சிருந்தாங்க. சரி போயிட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நம்மளும் போயிட்டு மார்க் ஷீட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவு எக்ஸாம் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதின மார்க் ஷீட்டை இப்படி குழப்படி பண்ணி போட்டிருக்கீங்களாடா. அப்புறம் மார்க் ஷீட்லாம் எடுத்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு, அப்புறம் மார்க் ஷீட்லாம் வாங்கிட்டு கோர்ஸ் கமிஷன் ஃபார்ம் சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு போனா அதுக்கு இத்தனை பேர்ட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல போய் லைப்ரரியில போய் கிளியரன்ஸ் ஃபார்ம் காமிச்சு அங்க ஒரு கையெழுத்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளது கிரேட்டஸ்ட் கவியர்ஸ் சார்ட்ட போயிட்டு அவுட் ஒரு கையெழுத்து வாங்கிட்டோம். கவியர்ஸ் சார்ட்ட கையில் வாங்கிட்டு பார்த்தா நம்ம ஒரு வித்யாரூபினி மேம், பார்த்தாலே தெரியும்ல சரியான டெரர் மேம். நம்ம பார்த்ததுமே மறையிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம துபாய் பிளேயர். என்ன சார் நீங்க இந்த பக்கம்னு பார்த்தா நம்ம குலாப் சார் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹச்ஓடி மேம்ட்ட சைன் வாங்குறதுக்கு முன்னால ரிப்போர்ட் கொண்டு வர சொன்னேன். சரி ரிப்போர்ட் எடுக்கலாம். ஸ்டாஃப் ரூம் போனா நம்ம ஒர்க் பண்ண ஷீட்ஸ் எல்லாம் கீழே போட்டுருந்தாங்க. எத்தனை நாள் ராப் பகலா தூங்காம இருந்து பண்ண ஷீட்ஸ் இப்படி குப்பை மாதிரி குமிச்சு வச்சிருக்கீங்களே மேம். மீட்டிங்ல இருந்தனால நம்மளும் நம்மளோட படிச்ச கிளாஸ் ரூம் போய் பார்க்கலாம்னு போனோம். இதான் என் கிளாஸ் ரூம். 5 வருஷமா இந்த கிளாஸ் ரூம்ல தான் இருந்து படிச்சோம். கிட்டத்தட்ட நிறைய மெமரிஸ் இருக்கு. அவ்வளோ சேட்டைகள் பண்ணிருக்கோம், ரணகலம் பண்ணிருக்கோம், அதே டைம் படிக்கவும் செஞ்சிருக்கோம். கிளாஸ்ல வச்சு வீடியோ எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. மேம் மீட்டிங் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. கெத்து காட்டுறீங்களா வருஷா ஜான். எல்லாரும் ஜிம் போங்க गाइस. முதல் நாள் வந்தோம், முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்த்தோம். நாளைக்கு வந்துட்டு அவன் பேலன்ஸ் வேலையை முடிக்கணும். ஆனால் என்ன தான் வந்தும் எங்கள் சர்டிஃபிகேட் இல்லைன்ட்டாங்க. அது வரதுக்கு 1 வாரம் ஆகுமா. ஸோ இப்போதைக்கு ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் அந்த பிறகு வாங்கணும் கைஸ். சரி சாப்பிடலாம். நம்ம காலேஜ் பக்கத்தில் உள்ள காதர்பாய் பிரியாணி போயிட்டு நல்லா நம்ம மீல சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா நம்ம மாஸ்டர் ஜிம்ல இருந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. கைஸ் நான் காலேஜ் ஜாயின் பண்ண 5 வருஷமா இந்த ஜிம் தான் போயிட்டு இருக்கேன். நீங்க கேளம்பாக்கம், படூர், திருப்பூர் இருக்கீங்கன்னா இந்த ஜிம் போய் ட்ரை பண்ணுங்க. நம்ம மாஸ்டர் நல்ல ஃப்ரெண்ட்லி. 5 வருஷமா இந்த ஜிம் விட்டு போறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி. ஜிம் கரெக்ட்னா கூட கால் பண்ணி கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான மாஸ்டர். அப்புறம் அங்க இருந்து நாங்களும் மாஸ்டர் கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டு வருஷாக்கும் பாய் சொல்லிட்டு டேரக்டா பிலால வந்துட்டோம். ஏன்னா காலேஜ் படிக்கும் போது பிலால தான் வந்து டீ குடிப்போம். அவ்வளோ மெமரிஸ் இருக்கு இந்த கடையில் எங்களுக்கு. அப்புறம் நாங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் டீ குடிச்சிட்டு அங்க இருந்து டேரக்டா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். டேரக்டா ரூம் போயிட்டு நைட் ஷோ படத்துக்கு போகலான்னு எல்லாரும் விஆர் மால் போயிட்டு பேஸ்மெண்ட்ல வண்டி விட்டு டேரக்டா ஜிசி படம் பார்த்தோம். படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் கதை பெருசா இல்லை. அப்புறம் படம் முடிஞ்சு நாங்களும் வீட்டுக்கு கொண்டு மட்டையிட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.